என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. காலையில் எழுந்து வெயிட் செக் பண்ணால் வெயிட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் வெயிட் தான். காலையில் நமக்கு எல்கானிடைன் போட்டு கொடுத்த அம்மாவுக்கு ஒரு வெற்றிக்குரியை போட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போனால் இன்றைக்கி அண்ணனோட செஸ்ட் ஒர்க் அவுட் தான். செஸ்ட்டில் ஒரு 4 வேரியன்ட், ட்ரையில் ஒரு 4 வேரியன்ட் முடிச்சுட்டு கார்டியோ ஒரு 20 minutes, அப்புறம் EFX 10 minutes பண்ணால் வேர்த்து கொட்டிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தேன். வேர் ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொரியாண்டர் போட்டு அப்படியே 2த்தையும் வாயில் அமுக்கிட்டு அப்படியே நண்பர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். சரி, நண்பர் வீட்டுக்கு போகிறோமே ஏதாவது வாங்கிட்டு போகலாமே. நான் அப்படியே நடுவில் வாட்டர்மெலான் கடையை பார்த்தேன். அதில் நல்ல சூப்பரான வாட்டர்மெலானாக ஒன்று வாங்கி அதை நண்பர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதில் பாதி எனக்கு கண்டிப்பாக வரணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நண்பரும் அதே மாதிரியே தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து, இந்தா ப்ரோ உனக்குல ஏதாவது சாப்பிடு ப்ரோன்ட்டார். சரி, இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மதியானம் ப்ரோட்டீனோட தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டோம். ஸோ கடையாக ஏறி ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சிட்டோம். கிரில் சிக்கன், அவருக்கு ஒரு ஹாஃப் சிக்கனை வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஹாஃப் சிக்கனை வாங்கிட்டு அதில் ஆனியன்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் அம்மா க்ரீன் டீ போட்டு கப்பில் கொடுத்து, இன்றைக்கி டின்னருக்கு சூப் தான். ஸோ கேரட், ஆனியன், கேப்சிகம், கொரியாண்டர், பீன்ஸ், கார்ன்லாம் போட்டு ஒரு சூப் பண்ணலான்னு இருந்தேன். அதை அப்படியே தண்ணியில் கொட்டிட்டேன். கீழே இந்த கார்னுக்கு யாரும் கவலைப்பட வேணாம், உள்ளே எடுத்து போட்டுருவேன். கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி ஊற்றின சூப்பு நல்லா திக்காயிடுச்சு. சூப்பை பார்த்தோன்னே தலைவர் வந்து அசால்ட்டாக குடி பண்ணார். சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெஜ் சூப் தான். ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னாங்க. இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் வெஜ் சூப் போட்டு மீதி இருக்கிற சூப்பில் நான் முட்டையை கலந்து உள்ளே ஊற்றிட்டேன். எக் சூப் ரெடி ஆனதும் 2 பவுலில் போட்டு ஒரு பவுல் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் அப்படியே சியர்ஸ் போட்டு டே 3 vlog முடிக்கிறோம். டே 4ல் மீட் பண்ணோம்.